நம்ம ஸ்டீம் மைனிங் பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சுய தொழில் ரொம்ப அவசியங்க. நம்ம ஒரு இடத்துல போய் வேலை செஞ்சோம்னா அடிமை மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்கணும். எதுக்காக அடிமை மாதிரின்னு சொல்றேன்னா, எல்லாருமே அந்த ஒரு வழியை அனுபவிச்சுட்டு தான் இருப்பீங்க. நம்மளும் ஒரு தொழில் ஆரம்பிச்சு நம்ம மேலே வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பதிவு நிச்சயமா யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. சார் வணக்கம். உங்க பேரு? சண்முக சுந்தரம். உங்களை பற்றிய ஒரு அறிமுகம். என் பேர் சண்முக சுந்தரம். நான் இதுக்கு முன்னாடி ஒரு செக்யூரிட்டி ஆஃபீஸராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் கம்பெனியில். ஒரு சில சூழ்நிலையால் அந்த வேலையை விடுற மாதிரி ஆயிடுச்சு. திடீர்னு ஒரு தொழில் செய்யணும் அப்படிங்கிறப்ப எனக்கு ஏற்கனவே என்னோடய யூனிஃபார்மே அயன் பண்ணி போட்டுட்டு இருந்த அந்த ஒரு அனுபவத்தை வச்சு இந்த ஒரு தொழில் செய்யலான்னு ஒரு யோசனை நாங்கள் திடீர்னு தான் இதை ஆரம்பித்தோம். இப்போ ஒரு 1.5 வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம். நல்லா போயிட்டுருக்கு. நிறைய விஷயங்களில் நானாகவே அதெல்லாம் கற்றுக்கிட்டேன். இப்போ நல்லா சிறப்பாக பண்ணிகிட்ருக்கோம். எனக்கு சொந்த ஊர் தஞ்சாவூர். நாங்கள் இப்போ இங்கே அடிஷனலாக இங்கே ஒரு 7-8 வருஷம் ஆயிடுச்சு இங்கே செட்டில் ஆகிட்டோம். பார்க்கும்போது ரொம்ப இளமையாக இருக்கீங்களா சார்? உங்கள் வயது எவ்வளோ? எனக்கு 58. 58 வயது. ஆனால் நீங்கள் ரொம்ப இளமையாக தெரியுறீங்க. இல்லை, அப்படி கொஞ்சம் ஒர்க்லோடு தான். அந்த வேலையே பார்த்துட்டு நம்ம உடம்பு கண்டிஷனு எல்லாமே நான் அதை கொஞ்சம் கவனமாகவே தான் இருப்பேன். ஹார்ட் ஒர்க்கும் பண்ணுவேன். நான் உடம்பையும் கொஞ்சம் பார்த்துக்குவேன். அந்த அப்பையிலேருந்து அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுறதுனால அப்படி ஒரு வேலை தோணலாம். ஓகே. சுய தொழில் எவ்வளோ அவசியம், அதை பற்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக. நான் நிறைய பண்ணியிருக்கேன் முதல்லலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் முடியாமல் ஒரு ஆக்சிடெண்ட் ஆனதுக்கப்புறம் நான் திரும்ப பழைய மாதிரி வேலை பார்க்க முடியல அப்படின்னு ஒரு ஸ்டேஜ் வரும்போது நான் ஒரு செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட்டுக்கு போனேன். அங்கே போனேன். அப்படியே கீழேருந்து அப்படியே மேலே எஸ்ஓ வரைக்கும் வந்தேன். அப்புறம் அங்கே ரொம்ப ஒர்க்கிங் டார்ச்சர் ஜாஸ்தியாக இருந்துச்சு. இன்னொருத்தட்ட அப்போ தான் யோசிச்சுட்டே இருந்தோம், ஏன் நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே நான் நிறையா பிஸ்னஸ்லாம் பண்ணி அப்படியே பிரேக் ஆகி வந்துட்டோம். சரி, திரும்ப நம்ம ஏன் ஏதாவது ஒன்று பண்ணக்கூடாது, ஏன் இவங்கள்டையே கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்லாம் ஒரு யோசனை ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் ஒரு சின்ன நெருக்குதல்ல வேலையை விடுற மாதிரி ஆச்சு, விட்டுட்டோம். 1 மாதம் வீட்டில் இருந்தேன், என்ன செய்யலான்னு. அப்போ இது எனக்கு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ பார்த்துருந்தேன். அதை வச்சு சரி, ஏன் நம்ம இதை எடுத்து பண்ணக்கூடாது, கேஸ்ட் வைஸ் பண்ணுறாங்க அப்படி இப்படின்லாம் சொல்கிறாங்க. எனக்கு அதிலெல்லாம் நம்பிக்கை இல்லை. எந்த வேலை செஞ்சாலும் நேர்மையாக நம்ம உழைப்பை கடினமாக கொடுத்தோம்னா நிச்சயம் ஜெயிக்க முடியும்னு ஒரு கான்ஃபிடென்ட் எனக்கு எப்போவுமே உண்டு. எந்த வேலையாக இருந்தாலும் நான் அதில் முழு ஈடுபாடோடு செய்வேன். அந்த நம்பிக்கையில் தான் அந்த வேலையை எடுத்தோம். இப்போ ஒரு 1.25 வருஷம் ஆயிடுச்சு. நல்லா பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு கடைக்கு 2 கடை பண்ணிகிட்டு இருக்கோம். இன்னொரு கடையும் அங்கே இருக்குது, திருமலை நாயக்கம்பாளையத்தில். இப்போ இங்கே ஒரு கடை பண்ணியிருக்கோம். இது 7 மாதம் ஆகுது. அது 1.25 வருஷம் ஆகும். இப்போ நீங்கள் மட்டும் பண்ணிட்டு இருக்கீங்களா? வீட்லேயும் ஒய்ஃப் அந்த கடையில் பண்ணிட்டு இருக்கேன். அவங்களுக்கு நீங்கள் தொழில் சொல்லி கொடுத்துருக்கோம். ஓகே. 2 பேருக்குமே தெரியும். 2 பேரும் பண்ணுறோம். இப்போ ஸ்டீம் மைனிங் இதை பற்றி கொஞ்சம் விவரமாக சொல்லுங்கள். இதில் என்ன இப்போ விவரம் வேணும்னா, இப்போ மிச்சம் நம்ம ஆர்டினரி அயனிங் பண்ணுறதுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஆர்டினரி நம்ம பெட்டியோ கரிப்பெட்டியோ அல்லது கரண்ட்லேயோ பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப அதில் என்ன ஆகுனா, துணி ஃபேட் ஆகிறதுக்கு அப்புறம் ஒட்டிட்டு அதோட சுருக்கம்லாம் வந்துடும். பெரிய பிரச்சனை எல்லாருக்குமே இப்போ வரைக்கும் அதை ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க அந்த 2லேயும். இதில் அதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. இது 20% தான் அயன் பாக்ஸ் ஹீட்டு, 80% ஸ்டீமில் தான் பண்ணுது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இது பக்கா செக்யூரிட்டி. கிளாத்துக்கு வேலை தெரியாதவங்க புதுசாக கற்றுக்கிறவங்க கூட ஈஸியாக கற்றுக்கிட்டு பண்ண முடியும். கரிப்பெட்டியிலையோ இல்லை கரண்ட்லேயோலாம் அவ்வளோ ஈஸியாக பண்ணிட முடியாது. எடுத்து இப்படி வைப்பாங்க, அப்படியே பிடிச்சிரும், துணி பிரச்சனையாக வந்துடும். இதிலலாம் அது கிடையாது. யாராக இருந்தாலும் ஈஸியாக கற்றுக்கலாம். இதுக்கு நிறைய வேரியேஷன் இருக்குது. துணி கலர் ஃபேட் ஆகாது. என்ன கலர் இருக்கோ அதே மாதிரி இருக்கும். ஏன்னா இதில் ஹீட் பர்பஸ் 20% தான். அதில் இருக்க மாதிரி 100% இதில் ஹீட்டு கிடையாது. 20% தான் அயன் பாக்ஸ் ஹீட் இருக்கும். 80% ஸ்டீமில் பண்ணுறது தான். அந்த நீராவியிலே பண்ணுறதுனால துணி கலர் ஃபேட் ஆகுது. ஃபஸ்ட்டு மெயின் அதுதான். அதே மாதிரி நீட்னஸ் இருக்கும், சுருக்கம் கண்ணாபின்னான்லாம் இல்லாமல் நம்ம வெளியில் பண்ணுறதுக்கு இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். இது எப்படின்னா, இது ஃபஸ்ட்டு முத கமர்ஷியலுக்கே கொண்டு வரல, இப்போ தான் கொஞ்ச நாளாக வந்திருக்கு. இது என்னன்னா, ரெடிமேட் கம்பெனியில் மட்டும்தான் இதை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க.
புதுசாக சட்டை பனியன் இந்த மாதிரி ஐட்டம்லாம் பண்ணும்போது ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறதுக்காக அவங்க பண்ணிட்டு இருந்தது தான். இதை இப்போ கமர்ஷியலாக இப்போ வெளியே கொண்டு வந்திருக்காங்க. இது இப்போ நல்ல அட்வான்ஸ் தான். இது வந்து யாருமே ஈஸியாக கற்றுக்க முடியும். நல்ல ஆர்வத்தோடு இருக்கிறவங்க கற்றுக்கிட்டு செஞ்சாங்கன்னா நல்லா இதில் டெவலப் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இது வந்து இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் ஒரு அன்றாட தேவைகள் சாப்பாடு காய்கறி மாதிரி இதுவும் வந்து ஒரு வாட்டி அயன் பண்ணி போட்டாங்கன்னா அவங்க லைஃப் லாங் அயன் பண்ணி தான் போடுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஆட்டோமேட்டிக்கா பிஸ்னஸ் இது. எப்படி சாப்பாடு நமக்கு அத்தியாவசிய தேவை தினைக்கு தேவைப்படுதோ அதே மாதிரி தான் இந்த தொழிலும். அதனால தான் நான் இதை செலக்ட் பண்ணேன். எனக்கு வந்து 2-3 விஷயம். எங்களுக்கு உடனே பணம் வேணும், அன்னன்னைக்கு செலவுக்கு நம்ம யார்ட்டி போய்க்கு நிற்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் எதை சூஸ் பண்ணலாம் அப்படிங்கும்போது 2-3 போணுச்சு. ஆனால் எனக்கு இது பெஸ்ட்டாக தெரிஞ்சுது. இதில் வந்து நம்ம யாருக்கும் அடிமை கிடையாது. நம்மளே ராஜா, நம்மளே மந்திரி, அப்படிதான் இது. நம்மளே வேலையும் பார்த்துக்கலாம், நம்மளே பண்ணிக்கலாம், நினச்சப்ப திறந்துக்கலாம், நினச்சப்ப பண்ணிக்கலாம். எதுவும் இல்லை. ஒரே ஒரு இது கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். அவங்க எதிர்பார்க்குற நேரத்துக்கு கொடுக்கணும். எதிர்பார்க்குறப்ப நம்ம அவங்களோட சர்வீஸை கரெக்டாக பண்ணோம்னா இந்த ஃபீல்டில் ரொம்ப நாள் நிற்க முடியும். அது எனக்கு ரொம்ப நன்றி. இந்த ஸ்டீம் மைனிங் பாக்ஸ் வந்து என்ன ரேட் வருதுங்க? இதுல வந்து நிறைய வெரைட்டி இருக்குங்க. ஸ்டார்டிங் வந்து 50,000லேருந்து இருக்கு. அது நம்ம கெப்பாசிட்டியை பொறுத்து இருக்கு. 1 லட்சம் 1.5 லட்சம் ரூபா வரைக்கும் இருக்கு. நம்ம என்ன மாதிரி யூஸ் பண்றோம், என்ன மாதிரி தேவை, நம்மளோட ஒர்க் லோடு என்ன, அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸ்டார்டிங் வந்து 50,000 ரூபா வரும். அது இல்லாமல் எரெக்ஷனு இதெல்லாம் சேர்த்து ஒரு 70,000 வந்துடும். அப்புறம் இந்த ஆரம்பிக்கணும்னா ஒரு 1 லட்ச ரூபா இருந்தால் ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடை வாடகை பிடிக்கணும், அவங்களுக்கு அட்வான்ஸ் ஒரு 20-25,000 ரூபா கொடுக்கணும். ஒரு ரேக்கு, டேபிள், இதெல்லாம் வந்து இது டேபிளும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். அந்த விலை வந்து பாய்லருக்கு மட்டும் கிடையாது. டேபிள், அயன் பாக்ஸு, பாய்லர் செட்டே அப்படி ஒரு 50லேருந்து இருக்குது. சின்னதாக செய்கிறாங்க, அந்த 50,000 ரூபாய்க்கு உள்ளதை எடுத்து பண்ணலாம். இல்லை கொஞ்சம் நல்லா நிறைய துணி இருக்கு, 24 ஹவர்ஸில் இப்போ ஒரு 10 மணி நேரம் 15 மணி நேரத்துக்கு வேலை பார்க்கணும் ஒரு நாளைக்கு அப்படிங்கிறவங்க அதுக்கு இந்த மாதிரி கெப்பாசிட்டியை மாற்றிக்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் கூட இருக்கும். 20 ரூபா ஒரு அடுத்தடுத்த ஸ்டேஜ் போகும்போது 50லேருந்து 70 அப்படி 20 ரூபா 25 ரூபா டிஃப்ரெண்ட் இருக்கு. வேரியேஷன் ப்ரைஸில் இருக்கு. ஓகே, இப்போ ஷர்ட்டுக்கு வந்து என்ன ரேட்டு சார்ஜ் பண்ணுறீங்க? பேண்ட் ஷர்ட்டு அதுக்கெல்லாம் பொதுவாக வந்து பேண்ட் ஷர்ட்டுக்கெல்லாம் 10 ரூபா தான் நாங்கள் ஸ்டார்டிங் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ இந்த கரண்ட் ஹைக் பண்ணதுலேருந்து 12 ரூபா பண்ணிட்டு இருக்கோம். சில இடங்கள்ல 15 ரூபா கூட வாங்குறாங்க. ஆனால் நாங்கள் 2 ரூபா ரைஸ் பண்ணி 12 ரூபா பண்ணிட்டு இருக்கோம். சாரீஸ்க்குலாம் வந்து 50 ரூபா வாங்கணும். சுடிதார் செட்டு தேய்க்கிறதுக்கு வந்து 35 ரூபா வாங்கணும் ஒரு செட்டுக்கு. அந்த டாப்பு, பேண்ட்டு, சால் 3க்கும் சேர்த்து 35 ரூபா ஆகும். ஒரு மணி நேரத்தில் எவ்வளோ ஷர்ட் பேண்ட் ஷர்ட்டுனா ஷர்ட் வந்து ஒரு 12 தேய்க்கலாம். இன்னும் கொஞ்சம் நல்ல ஆஃப் ஹேண்டாக இருந்துச்சுன்னா ஒரு கண்டிப்பாக 15 தாண்டி தைக்க முடியும். ஃபுல் அண்ட் ஷர்ட் வந்து 12 தான் தைக்க முடியும். அவ்வளவு நீங்கள் ஒரு 15ன்னு மல்டிபிள் பண்ணால் கிட்டத்தட்ட ஒரு எத்தனை 150 ஒரு 170 ரூபா வரைக்கும் நம்ம ஒரு சம்பாதிக்கலாம். கண்டிப்பா வெளியே போய் நம்ம சம்பாதிக்கிறத விட இதுல ஒரு 8 மணி நேரம் உழைச்சாலே 1000 ரூபா. நாங்க இப்ப சராசரி ஒரு நாளைக்கு 1000 ரூபாயை தாண்டி தான் பண்ணிட்டு இருக்கோம். அதுல இபி சார்ஜ் ஒரு 100 ரூபா 150 ரூபா போயிடுச்சுனாலும் பாக்கி நமக்கு கெயின் தான். ஓகே, ஆனா உழைப்பு இருக்கணும். உழைப்பு தான். ஆனா கால் ரொம்ப வலிக்குமே சார்? ஏன்னா வலிக்கதான் செய்யுது. என்ன பண்றது, வலிக்கதான் செய்யுது ரொம்ப நேரம். ஆனாலும் வந்து நாங்க நைட்ல போயிட்டு கொஞ்சம் சுடு தண்ணி வச்சு கால் அதுல வச்சுட்டு கொஞ்ச நாள் அதை இது பண்ணிக்குவோம், எல்லாம் பண்ணிக்கிறோம். இடையில வந்து ஒரு 2 ஹவர் ஒர்க் பண்ணோம்னா ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே கொஞ்சம் கேப் விட்டுருவோம். கண்டினியூஸா நின்றுட்டு இருந்தோம்னா கால்லாம் லைட்டா வீங்க ஆரம்பிச்சிடும். இந்த பிரச்சனை எல்லாமே இருக்கு. அதே மாதிரி உட்காந்துட்டு பண்றதுக்கான ஃபெசிலிட்டிஸும் இருக்கு. பட் அது வந்து ஒரே மாடலா இருந்தாதான் பண்ண முடியும். ஷர்ட்னா ஷர்ட் மட்டும் பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உட்காந்துட்டு பண்ணலாம். அதே மாதிரி பேண்ட் பண்ணணும் அப்படின்னா உட்காந்துட்டு பண்ணலாம். மிச்ச மெட்டீரியல்ஸ் எல்லாம் பண்றது உட்காந்துட்டு பண்றது சரியா வராது. ஏன்னா அதெல்லாம் வந்து ரொம்ப லாங்கா இருக்கும். நம்ம கை அவ்வளோ வரைக்கும் போகணும். ரெண்டாவது வந்து கீழே இந்த பக்கம்லாம் இறக்கி விடுற மாதிரி இருக்கும். உட்காந்துட்டு அதெல்லாம் பண்ண முடியாது. அதனால நின்றுட்டு பண்றதுதான் பெஸ்ட். அதுல இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு. நம்ம ஹெல்த்தையும் பாத்துக்கணும். ஒரு 2 ஹவர் ஒர்க் பண்ணா ஒரு 20 மினிட்ஸ். காலையில எத்தனை மணிக்கு நீங்க ஒர்க் ஸ்டார்ட் பண்றீங்க? நான் வந்து எப்படியும் ஒரு 8 மணிக்கு ஆரம்பிச்சிருவேன். காலையில 8 மணிக்கு. ஆமா, ஈவினிங் 7 வரைக்கும் பார்ப்பேன். இடையில ஒரு 1.5 ஹவர் லஞ்ச் போயிடுவேன். 1லேருந்து 2:30 வரைக்கும். ஹீட்டா இருக்கிற டைம்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். கஷ்டமா தான் இருக்கும். ரன் பண்றது என்ன பண்ணிட்டு தான் இருக்கிறோம். கஷ்டமா தான் இருக்கும். ஓகே, இந்த லொகேஷன் எங்க அமைஞ்சிருக்குங்க? இது வந்து சாமிசெட்டிப்பாளையம். இது
இந்த கடை இருக்கிற இடம் வந்து சாமி செட்டிப்பாளையம். பெருநாயக்கம்பாளையம் சரௌண்டிங்ல சரௌண்டிங்ல சாமி செட்டிப்பாளையம். உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் சொல்லிடுங்க சார். 6385444796. யாராவது தேவைப்பட்டா உங்களை அணுகலாம். கண்டிப்பா எந்த நேரமும் கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே, ரொம்ப நன்றி. ஸ்டீம் மைனிங் தொழில் சார்ந்த ஒரு தகவல் வந்து நீங்க இன்னைக்கு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணிக்கங்க. டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.